பின்னவல யானைகள் சரணாலயம் மகா ஓயா ஆற்றின் கரையில் கேகாலை மாவட்டத்தில் இந்த இடம் அமைந்திருக்கிறது. கொழும்பிலிருந்து கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இது உலகிலேயே அதிக யானைகள் சேர்ந்து வாழும் இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. நெடுங்காலமாக இந்த தேசத்தில் யானைகள் வாழ்ந்து வந்தாலும் 1975ஆம் ஆண்டே இந்த யானைகள் சரணாலயம் வனவிலங்குகள் பாதுகாப்பு துறையால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் 5 யானைகள் மட்டுமே இங்கு கொண்டு வந்து ஆரம்பிக்கப்பட்ட இது இப்போது மொத்தமாக ஏறக்குறைய 90 யானைகள் வரை பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதில் பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் ஆண் யானைகளுக்கு கிராக்கி அதிகம்தான். இங்கு இருக்கும் யானைகளில் காட்டிலிருந்து பெற்றோரை இழந்து வந்தவைகள், காயமடைந்து வந்தவைகள், தனிமையாக வாழ முடியாத யானைகள் என பல்வேறுபட்ட வகைகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. கேகாலை மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த மையம் காடுகளில் அனாதரவாக கண்டெடுக்கப்படும் யானை குட்டிகளுக்கு புகலிடம் அளிப்பதுதான் முக்கிய நோக்கம். இங்கே யானைகளுக்கு முறையாக உணவு அளிக்கப்பட்டு அருகிலுள்ள ஆற்றுக்கு கொண்டு செல்லப்பட்டு குளிக்க வைக்கப்படுகின்றன. பின்னவல யானைகள் சரணாலயத்தில் உள்ள யானைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. தற்போதைய தகவல்களின்படி இங்கே தோராயமாக 90 யானைகள் இருக்கலாம் என ஊகிக்கப்படுகிறது. இதிலே ஆண் மற்றும் பெண் யானைகள், குட்டிகள் முதலில் முதிய யானைகள் வரை அனைத்து வயது பிரிவுகளையும் சேர்ந்தவை வாழ்கின்றன. இந்த புகலிடத்தில் யானைகளின் பராமரிப்பு மற்றும் அவற்றின் நலன் மீது அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. உலகில் வேறு சில நாடுகளிலும் யானைகள் பராமரிப்பு மற்றும் மறுவாழ்வு மையங்கள் இருக்கின்றன. குறிப்பாக தாய்லாந்தில் உள்ள எலிபென்ட் நேச்சர் பார்க் மிகவும் புகழ்பெற்றது. அவர்கள் காயமடைந்த மற்றும் அனாதரவான யானைகளை காப்பாற்றி பராமரித்து வருகிறார்கள். ஆப்பிரிக்காவிலும் குறிப்பாக கென்யாவில் யானை குட்டிகளுக்கான மறுவாழ்வு மையத்தை காண முடிகிறது. இலங்கையில் உள்ள காட்டு யானைகளின் எண்ணிக்கை சமீபத்திய கணக்கெடுப்பின்படி சுமார் 7451 என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த யானைகள் பொதுவாக நாட்டின் வறண்ட பகுதிகளில் உள்ள தேசிய பூங்காக்கள் மற்றும் பாதுகாப்பு பகுதிகளில் வாழ்ந்து வருகின்றன. குறிப்பாக யாழ, வில்பத்து மற்றும் உதயவலாவ போன்ற தேசிய பூங்காக்களில் இவற்றை அதிகம் காண முடிகிறது. அகதியாக வந்த இரு யானைகளுக்கிடையே காதல் மலர்ந்தது முதல் முறையாக குட்டி போட்டது 1984 தான். அந்த யானையின் பெயர் சுகுமாலி என்பதாகும். அதன் பிறகு பல யானைகள் பிறந்துள்ளன. பின்னவல யானைகள் புகலகத்தில் பல சுவாரஸ்யமான யானைகள் உள்ளன. ஜாமா என்று அழைக்கப்படும் யானை கன்னிவடி விபத்தில் ஒரு காலை இழந்துள்ளது. இந்த சரணாலயத்தில் 2021 ஒரு சிறப்பான நிகழ்வு நடந்தது. அந்த ஆண்டு சுரங்கி என்ற யானை இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தது. இலங்கையில் 80 வருடங்களுக்கு பிறகு இப்படி ஒரு சாதனை நிகழ்ந்ததாக குறிப்பிடப்படுகிறது. அந்த குட்டிகளுக்கு சஜ்ஜனா மற்றும் திசா என்ற பெயர் வைத்திருக்கிறார்கள். இங்குள்ள யானைகளில் ஒரே ஒரு செல்லப்பிள்ளை உள்ளது. அதற்கு 1 வயது தான் ஆகிறது. அதேபோல் வயது கூடிய யானையின் வயது 72 வயதாகும்.
வயதான மனிதர்களைப் போலல்லாமல் இங்கு வயதான யானையை நன்றாக கவனிக்கிறார்கள். இங்கு பார்த்த வரையிலும் யானைகளை பராமரிக்க தேவையான ஊழியர்கள் காணப்படுகிறார்கள். யானைகள் தினமும் 2 தடவைகள் ஆற்றில் குளிக்கின்றன. குழப்பக்கார யானைகளுக்கு மட்டும்தான் பின்காலில் சங்கிலியால் கட்டி கொண்டு போகிறார்கள். காலையிலும் மாலையிலும் யானைகளுக்கு உணவு வழங்கப்படுகிறது. அதிகமான பச்சை மூலிகைகள், பழங்கள், கொய்யா, தேங்காய் இவை அடிக்கடி வழங்கப்படுகின்றன. சரணாலயத்திற்கு உள்ளே செல்வதற்கு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் இங்கே மட்டும் ஒரு விதிவிலக்கான வினோதமான கட்டண நடைமுறை காணப்படுகிறது. அதாவது வெளிநாட்டு குடியுரிமை இருந்தாலும் உள்நாட்டில் பிறந்து இருந்தால் அவர் இலங்கையர் என்ற வரையறைக்குள் வருகிறார். ஏனெனில் இலங்கை குடிமக்களில் பெரியவர்களுக்கு 295 ரூபாவும் குழந்தைகளுக்கு 120 ரூபாவும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. வெளிநாட்டு பயணிகளில் பெரியவர்களுக்கு 4960 ரூபாவும் குழந்தைகளுக்கு அதில் பாதி தொகையும் கட்டணமாக அறவிடப்படுகிறது. பொதுவாக காலை 8:30 மணியிலிருந்து மாலை 5:30 மணி வரையும் பின்னவல யானைகள் சரணாலயம் பொதுமக்களுக்காக திறந்து விடப்படுகிறது. பின்னவல யானைகள் புகழரணில் பராமரிப்பு செலவுகள் முக்கியமாக அங்கு வரும் பார்வையாளர்களிடம் வசூலிக்கப்படும் நுழைவு கட்டணத்தில் இருந்தே பெறப்படுகிறது. மேலும் இலங்கை அரசாங்கத்தின் உதவியும் பொதுமக்களின் நன்கொடைகளும் இந்த செலவுகளை சமாளிக்க போதுமானவையாக உள்ளன. இங்குள்ள கடைகள், உணவகங்களின் வருமானமும் இதற்கு பங்களித்து வருவதாக குறிப்பிடப்படுகிறது. இங்குள்ள யானைகளில் சில தனிமையில் வளர்ந்தவைகளாகும். சரணாலயத்தில் வாழும் அனாதை யானைகள் மனிதர்களின் பார்வைக்கு அமைதியாக தோன்றினாலும் அவற்றின் மனதுக்குள் ஒரு ஆழமான ஏக்கம் இருக்கத்தான் செய்கிறது. அந்த யானைகள் சில நேரங்களில் தங்களின் கடந்த காலத்தை மங்கலான நினைவுகளால் உணரக்கூடும். தாயின் சூடான அரவணைப்பு, காற்றின் நறுமணம், மழையில் நனைந்த பொழுதுகள், கூட்டமாக நடந்த நாட்கள், இவைகளெல்லாம் தெளிவான நினைவுகளாக இல்லாத போதிலும் ஒரு மெலிந்த ஏக்கமாக மனதில் அசை போடக்கூடும். தாயின் குரலை மீண்டும் கேட்க முடியாத சோகமும், கூட்டத்தின் பாதுகாப்பை இழந்த வெற்றிடமும் அந்த யானைகளின் உள்ளத்தில் மெலிதாக ஒலித்து கொண்டிருக்கத்தான் செய்கிறது. இன்றைய வாழ்வை நினைத்தால் பின்னவல யானைகள் சரணாலயம் அந்த யானைகளுக்கு பாதுகாப்பான ஒரு தங்குமிடம்தான். உணவுக்கும் அங்கு பஞ்சமில்லைத்தான். ஆற்றின் நீரில் அவை அழகாக குளிக்கும் சுதந்திரமும் இருக்கத்தான் செய்கிறது. மனிதர்களும் அவற்றை அக்கறையுடன் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்தாலும் இது அவைகள் வாழ்ந்த காடு அல்ல. இங்கு வானம் அதே வானமாய் தென்பட்டாலும் எல்லைகள் கண்ணுக்கு ஏதோ தெரியாத சங்கிலிகளாக தென்படுகின்றன. மனிதர்களைப் போலவே சில யானைகள் தங்களின் நிலையை ஏற்றுக்கொண்ட மனநிலையில் வாழ கற்றுக்கொள்கின்றன. இளம் யானைகள் விளையாட்டிலும் நீரில் துள்ளுவதிலும் மகிழ்ச்சி காண்கின்றன. ஆனாலும் முதிர்ந்த யானைகளின் கண்களில் ஏதோ ஒரு மெல்லிய துயரம் தெரியத்தான் செய்கிறது. அது கோபம் அல்ல, விரக்தியும் அல்ல. இயற்கையோடு ஒன்றாய் வாழ முடியாத ஒரு மென்மையான ஏக்கத்தை அதன் கண்களில் இருந்து லேசாக வழிந்தோடும் கண்ணீரில் காண முடிகிறது. பின்னவல யானைகள் சரணாலயம் பாதுகாப்பும் சோகமும் கலந்த வாழ்க்கையை வெளிப்படுத்தி நிற்கின்றன. அவைகளின் மனம் நன்றியுடனும் நினைவுகளின் பாரத்துடனும் இயங்கிக் கொண்டிருக்கிறது.
மனிதர்கள் அளிக்கும் கருணையை அவை உணர்கின்றன. அதே நேரத்தில் காடு என்ற தாயின் அழைப்பையும் உள்ளுக்குள் எப்போதும் கேட்டுக்கொண்டேதான் இருக்கின்றன.